எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. அதாவது 10th தமிழில் 11 டெஸ்ட்டில் இது 4வது டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் தேர்வர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது, உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். முதல் கேள்வி, காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி 17வது பாடல். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர். அதிவீர ராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவளமாறன். சீவளமாறன். அதிவீர ராம பாண்டியன் இயற்றாத நூலை கண்டறிக. சடகோபரந்தாதி. இது கம்பர் இயற்றியது தான் சடகோபரந்தாதி. மீதியெல்லாம் பாருங்கள், நைடதம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, இதெல்லாம் அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நூல்கள். அடுத்து 5வது கேள்வி, பொருத்தி காட்டுக. பாருங்க, நன்மொழி பண்புத்தொகை, அதாவது இலக்கண குறிப்பு. வியத்தல் தொழிற்பெயர். வருக வியங்கோல் வினைமுற்று. உரைத்த பெயரச்சம். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி. அருகுற என்பதன் பொருள் அருகில். அருகில். முகமன் என்பது, முகமன் எனப்படுவது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் முகமன். அடுத்து, விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை? விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை? 9. வெற்றி வேட்கை எனும் நூலின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். நருந்தொகை எனும் நூலின் ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர். நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேட்கை. நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேட்கை. பொருந்தாதவற்றை கண்டறிக. விவேக சிந்தாமணி. மீதியெல்லாம் அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நூல்கள். 14. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் அடியில் பாக்கம் என்பது என்ன? பாக்கம்னா சிற்றூர். அடுத்து, பொருள் கூறுக. இதுக்கு பாருங்க, அசையி. அசையினா இளைப்பாரி. அல்கி. அல்கினா அல்கினா தங்கி. கன்று ஏரி. கன்றின் நெருப்பு. கன்று எரி. கன்றின் நெருப்பு. கடும்பு. கடும்புனா சுற்றம். அப்போ ஆப்ஷன் ஏ 15க்கு. அடுத்து, பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடு. ஆரி. ஆரினா அருமை. நரளும் ஒலிக்கும். படுகர் பள்ளம். வைரியம் கூத்தர். ஆப்ஷன் பி. அடுத்து 17வது கேள்வி, பொருந்தாத பொருளுக்கான விடை. நரளும் சுற்றம். ஏன்னா நரளும்னா ஏற்கனவே பார்த்தோம். என்னது? நரளும்னா ஒலிக்கும் என்பதுதான் சரியான விடை. ஒலிக்கும். மற்றதெல்லாம் பாருங்க சரியான விடை தான்.
வேவைனா வெந்தது, இரடினா திணை, பொம்மல் சோறு. இந்த பொம்மல் சோறுங்கிறது அடிக்கடி போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைபடுகடாம் எந்த நூல்களுள் ஒன்று? மலைபடுகடாம் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்ட நூல்? 583. மலைபடுகடாமின் வேறு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் எனும் நூலில் மலைக்கு ஓமையாக கூறப்படுவது? யானை. மலைக்கு ஓமையாக கூறப்படுவது யானை. இரணிய முட்டத்து பெருங்குன்றூரை சார்ந்த புலவர். இரணிய முட்டத்து பெருங்குன்றூரை சார்ந்த புலவர் பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார். மலைந்து என்னும் சொல்லை பிரிக்கும் முறை. மலைந்துனா மலை கூட்டல் இத், அடைப்புல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதான் பகுபத உறுப்பிலக்கண பிரிக்கும் முறை. அடுத்தது பொழிந்த என்னும் சொல்லை பிரிக்கும் முறை. பொலி கூட்டல் இத்து, அடைப்புல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. மலைபடுகடாம் கடியலூர் உருத்திரங்கண்டனார் என்பது தவறு என பெருங்கௌசிகனார். அடுத்து அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள்? இளைப்பாரி. நல்லா வச்சுக்க, அசைனா இளைப்பாரி. கன்று எரி என்பதில் எரி என்பது நெருப்பு. அசோக மரங்கள் எவ்வண்ண பூக்களை கொண்டது? சிவந்த. சிவந்த. அல்கி என்பதன் பொருள்? அல்கி என்பதன் பொருள் தங்கி. அடுத்து பொறுத்துக. இரடி. 30வது கேள்வி. இரடினா திணை. அடுத்து அல்கி. அல்கினா தங்கி. அடுத்து படுகர். படுகர்னா பள்ளம். வேவைனா வெந்து. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டுக்கு டி, 2க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு சி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 31. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல்? மலைபடுகடாம். மலைபடுகடாம். நன்னன் எண்ணில மன்னன். நன்னன் எண்ணில மன்னன். குறுநில மன்னன். குறுநில மன்னன். மலைபடுகடாமின் பாட்டுடை தலைவர், அதாவது கூத்தராற்றுப்படையின் பாட்டுடை தலைவர்? நன்னன். அடுத்து பாருங்க, இதுகளை அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபல்ல கிராமம் எனும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை? கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள் எனும் கதையின் ஆசிரியர் கி ராஜநாராயணன், அதாவது கீரான்னு சொல்லுவாங்க சிறப்பு. இவர் தமிழ்நாடு பிறந்ததாக இருந்தாலும் புதுவையில் புதுச்சேரியில் வாழ்ந்தார். கி ராஜநாராயணன். உறையூர் உள்ள மாவட்டம்? உறையூர், திருச்சி. கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று குறிப்பிடும் நூல்? கரங்கு இசை விழாவின் உரந்தை என்று குறிப்பிடும் நூல்? அகநானூறு. கி ராஜநாராயணனின் சொந்த ஊர்? இடைசெவல். இடைசெவல். இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்ட நூல் எது? கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள். எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் எனும் நூல்? விடுதலை போராட்டம். கோபல்லபுரத்து மக்கள் எனும் நூல் சாகித்ய அகாடமி பரிசினை பெற்ற ஆண்டு? 1991. 1991.
எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுபவர் கி ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்விலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை கரிசல். கரிசல். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை தொடங்கியவர். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை தொடங்கியவர் கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கியம். கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி. கு அழகிரிசாமி. கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவரை கண்டறி. நா பிச்சமூர்த்தி. ஏன்னா இவர் புதுக்கவிதை எழுதுவோர் நா பிச்சமூர்த்தி. கரிசல் இலக்கியம் எழுத மாட்டார். அடுத்தது வட்டார வழக்கு என்ற சொற்களை பொருத்தி காட்டுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. பாய்ச்சல் பாத்தி, பதனம் கவனமாக, நீத்துப்பாகம் மேல்கஞ்சி, மகுளி சோத்துக்கஞ்சி. ஆப்ஷன் ஏ. அடுத்த 50வது கேள்வி. வட்டார வழக்கு சொற்களை பொருத்தி காட்டுகிறது. கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து சலிப்பு, அழுக்கம் அழுத்தம், தொலைவட்டையில் தொலைவில். ஆப்ஷன் பி. அப்படியே நேருக்கு நேராக 50 கேள்வி முடிஞ்சது. இன்னும் 50 கேள்வி இருக்குது இந்த டெஸ்ட்ல. காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் கரிசல் இலக்கியங்கள். கரிசல் இலக்கியங்கள். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு என 4ஆம் வேற்றுமை. அடுத்து கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத இணை. பாடி மகிழ்ந்தனர். இது வினையச்ச தொடர், பெயரச்ச தொடர் கிடையாது. மீதியெல்லாம் பாருங்க. காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர், பாடினால் கண்ணகி வினைமுற்று தொடர், நண்பா எழுது விழித்தொடர். இதெல்லாம் சரியான ஒன்று. அடுத்து சரியான வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாடத்தை படித்தால் 2ஆம் வேற்றுமை தொகைநிலை தொடர் சரி என ஐ. இசையால் ஈர்த்தார். 3ஆம் வேற்றுமை கயல் விழிக்கு கு. 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். முருகனின் சட்டை 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 1, 2, 4, 3. அடுத்து ஒரு தொடர் மொழியில், அதாவது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரின் வகைகள். தொகாநிலை தொடரின் வகைகள் 9. விளியுடன் எது தொடர்வது விழித்தொடர். விளியுடன் எது தொடர்வது விழித்தொடர். வினை. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர். முற்று பெறாத டேஸ்
பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை. பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர். அடுத்து டேஸ் உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள். அடுத்து பொறுத்துக. கட்டுரை படித்தால் ஐ இரண்டாம் தொகாநிலை தொடர். அடுத்து அன்பால் கட்டினார் மூன்றாம் வேற்றுமை தொகை ஐ ஆள். அடுத்து அறிஞருக்கு பொன்னாடை கு. அடுத்து சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர் ஆப்ஷன் ஏ 62. பாருங்க இதுவும் பொறுத்துக்கதான். காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர். நண்பா எழுது விழித்தொடர். கேட்ட பாடல். கேட்ட பாடல் பெயரச்ச தொடர். மூணு. அடுத்தது பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். அப்போ ஆப்ஷன் ஏ 3 2 மணிக்கு 3 4 1 2 சரி 2 1. அடுத்து இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது பெயர் வினை. பெயர் வினை. மற்றொன்று என்பது. மற்றொன்று என்பது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர். ஒரு சொல் 2 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆகியன. கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆகியன. கூட்டுநிலை பெயரச்சங்கள். கூட்டுநிலை பெயரச்சங்கள். அன்பால் கட்டினார் அறிஞருக்கு பொன்னாடை ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணை. உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர் கிடையாது அறிவுடையார். அதாவது அறிவு இல்லாதவர் அறிவிலார். அறிவுடையார்னு சொல்லக்கூடாது அறிவிலார் என்பது தான் சரி. இங்கே வந்து அறிவுடையார்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது பொருந்தாத மீதி பாருங்கள். உயிரினும் மேலானது ஒழுக்கம். ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர். உண்மை பொருளை காண்பது அறிவு. பொருந்தாத இணை. இதுக்கு ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் என்பது தவறு. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதுக்கு வந்து உவமை அணி. உவமை அணி. அடுத்து பொருள் கூறுக. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மேன்மை உயர்வு வெகுளி சினம் மயக்கம் அறியாமை இன்மை வறுமை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 72. உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது ஒழுக்கம். உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம். லு லு. எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. எதுகை. பெரியாரை பேணி தமரா கொளல். பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் தமர்னா துணை. அடுத்து முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இதில் இன்மை என்பதன் பொருள் இன்மைனா வறுமை. வறுமை. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை பாருங்க. ஒழுக்கமுடைமை வந்து 16வது அதிகாரம். மெய் உணர்தல் 36வது அதிகாரம். பெரியாரை துணைக்கோடல் 45வது அதிகாரம். கொடுங்கோன்மை 56வது அதிகாரம்.
ஆப்ஷன் ஏ. அடுத்து 77 பாருங்க, கூற்று காரணம். தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடை. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள்: கண்காணிப்பு கருவி, அசைவு நிகழும் பக்கம், தன் பார்வையை திருப்புகிறது, திறன்பேசியில் உள்ள வரைபடம், போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. அப்ப தலைப்புக்கும் பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் ஏ. அடுத்து 78 பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இலா. பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது கலை சொற்கள், ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்னணு புரட்சி, டிஜிட்டல் ரெவல்யூஷன். மின்னணு புரட்சிக்கு டிஜிட்டல் ரெவல்யூஷன். செயல் திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். உலாவி, ப்ரௌசர். தரவு, டேட்டா. அப்போ 4, 3, 1, 2 என்பது தான் சரி. 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி. அடுத்து 80வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை இதில் பெப்பர். புற்றுநோயை கண்டுபிடிப்பது என்பது தவறு. அடுத்து சீன நாட்டில் சூவன்சௌ துறைமுக நகரில் கட்டப்பட்ட கோவில். இது ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி கேட்பாங்க. சீன நாட்டில் சூவன்சௌ துறைமுக நகரில் கட்டப்பட்ட கோவில் சிவன் கோவில். சிவன் கோயில். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றல். சிந்தனை ஆற்றல். அடுத்து 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் எனும் மென்பொருளின் பெயர். இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் எனும் மென்பொருளின் பெயர் வேர்ட்ஸ்மித். வேர்ட்ஸ்மித் என்பதை தமிழில் எழுத்தாளி என்பர். எழுத்தாளியா எழுத்தாணியா? 86 கரெக்ட், எழுத்தாளி. அடுத்து இதழியலில் செயற்கை நுண்ணறிவு செய்துள்ள குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களில் ஒன்று இயல்பான மொழிநடை. இயல்பான மொழிநடை. அடுத்து 2016இல் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த IBM நிறுவனத்தின் கணினி ஸ்டீவ் ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித். 88 மன்னிக்கவும், பார்த்தீங்களா, தப்பா சொல்லிட்டேன். வாட்சன். 2016இல் நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த IBM நிறுவனத்தின் கணினியின் பெயர் வாட்சன். அடுத்து செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. டேஸ் உதவியாளர்களை இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல் மெச்சிக்கொள்ளலாம். மெய்நிகர். மெய்நிகர் உதவியாளர்கள். 90க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 91. இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருந்தது, இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் டேஸ் தேவை கூடியுள்ளது. தரவு அறிவியலாளர்களின், அதாவது டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். உலகளவில் அதிகம் விற்பனையாகும் ரோபோ. உலகளவில் அதிகம் விற்பனையாகும் ரோபோ பெப்பர். பெப்பர் ரோபோக்களின் 3 வகையினுள் பொருந்தாதது. நாட்டுக்கு பயன்படுவது என்பது தவறு. வீட்டுக்கு பயன்படுவது, வணிகத்துக்கு பயன்படுவது, படிப்புக்கு பயன்படுவது.
இந்தியாவின் பெரிய வங்கி பாரத ஸ்டேட் வங்கி, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இலா என்ற உரையாடும் மென்பொருளை உருவாக்கியது பாரத ஸ்டேட் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி. இதழியலில் இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித், அதாவது எழுத்தாளி. தகவல்களை கொடுத்தால் அழகான சில கட்டுரைகளை உருவாக்கும் மென்பொருள் எழுத்தாளி, வேர்ட்ஸ்மித். 2016 IBM நிறுவனத்தின் நுண்ணறிவு கணினி வாட்சன். மொத்தம் 11 டெஸ்ட்டில் இதோட 4 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.